பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த காதல் ஜோடி. காதல் திருமணம் செய்த மகளின் காலை பிடித்து கதறி அழுத பெற்றோர். பெண்ணுடன் பேச விடுங்கள் என நடுரோட்டில் உரண்டு புரண்ட குடும்பத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த கட்டேரி லாரிசேட் பகுதியைச் சேர்ந்தவர் காளி. இவரோட மனைவி பிரவீனா. இவங்களோட மகள் திவ்யதர்ஷினி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. இவரும் ஜோலார்பேட்டையை அடுத்த அம்மையப்பன் நகரை சேர்ந்த ஒலிபெருக்கி நிலையம் நடத்திட்டு வரக்கூடிய திருப்பதி என்பவரோட மகன் பெருமாளும் கடந்த 3 வருஷங்களா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட காதல் விவகாரம் திவ்யதர்ஷினியோட பெற்றோருக்கு தெரிய வந்த நிலையில அவங்க மகளோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பெருமாள் ஏற்கனவே வேறு சில பெண்களோட தொடர்புல இருப்பதா கூறி பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. அதை பொருட்படுத்தாத திவ்யதர்ஷினி கடந்த 4ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி பெருமாள் கூட போயிருக்காங்க. 2 பேருமே ஏலகிரி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் முடிச்ச கையோட காதல் திருமண ஜோடி பாதுகாப்பு கேட்டு திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீசார் சமரச பேச்சுவார்த்தைக்காக 2 பேரோட பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிச்சு வரவழைச்சிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு உறவினர்கள் 10 பேர் கூட காவல் நிலையத்துக்கு வந்த திவ்யதர்ஷினியோட பெற்றோரான காளி, பிரவீனா ஆகியோர் தங்களோட மகள் காதல் கணவனோட இருப்பதை பார்த்ததுமே கதறி அழுதாங்க. படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்த எங்களுக்கு இப்படி துரோகம் செஞ்சுட்டியே அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறினாங்க. அப்போ அவங்க தங்களோட மகளை சமாதானம் செஞ்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு திவ்யதர்ஷினி மறுத்துட்டாங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த தாயும் தந்தையும் மகள் அப்படின்னு கூட பார்க்காம திவ்யதர்ஷினியோட காலை பிடிச்சு எங்க கூட வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு கெஞ்சி கதறி அழுதாங்க. அப்போ அவங்க 2 பேரையுமே காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் வெளியேற்ற முயன்றதா சொல்லப்படுது. இதை கண்டித்து திவ்யதர்ஷினியோட பெற்றோரும் உறவினர்களும் காவல் நிலையத்துக்கு முன்னாடி சாலையில திடீர்னு உருண்டு புரண்டு கதறி எழுதாங்க. இதனால அங்க பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா திவ்யதர்ஷினிய அவரோட விருப்பத்தின் பேர்ல காதல் கணவர் பெருமாள் கூட ராத்திரி 9:30 மணிக்கு போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து காளி, பிரவீனா மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் அங்கிருந்து அழுதுகிட்டே போயிட்டாங்க. இந்த நிலையில செய்தியாளர்களை சந்திச்ச திவ்யதர்ஷினியோட தந்தை காளி, பெருமாளுக்கு அதிக பெண்கள் கூட தொடர்பு இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம 2 நாட்களுக்கு முன்னாடி வேற ஒரு பெண் கூட இருசக்கர வாகனத்துல போனதை நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இது மட்டுமே இல்லாம ஊர்ல கேட்கும் போது ஒருத்தர் கூட பெருமாள் நல்லவன் கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க, யாருமே நல்லவன்னு சொல்லல அப்படின்னு வேதனை தெரிவிச்சிருக்காரு. கடைசியா என்னோட மகளை தயவு செஞ்சு மீட்டு என் கூட அனுப்பும்படி கதறி அழுது பேட்டி கொடுத்த சம்பவம் அனைவரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. நான் கட்டேரி பஞ்சாயத்து லாரி செட்ல இருக்கேன். என் பொண்ணு பேரு திவ்யதர்ஷினி. திவ்யதர்ஷினி பையன் பெருமாள், அவன் ஆள் சரியில்லை. இது 2024 மகளிர் டெஸ்ட்ல கேஸ். பெருமாள் கூட்டு போன பையன் கேரக்டர் சுத்தமா சரியில்லை. பல பொண்ணுங்களோட தொடர்பு, குடி, கஞ்சா, எல்லா கெட்ட பழக்கமே கிடையாது. அதிகமாக பொம்பளை பொறுக்கி, இன்னும் சொல்ல பொம்பளை பொறுக்கி, அதே அவனுக்கு உத்தியோகம். இப்போ யாவனா ஏமாந்தாக்கா நகை புடுங்கிறது, சொத்து எழுதி வாங்குறது, பணம் வாங்குறது. என் பொண்ணு கூட 3 நகையை வாங்கி வித்து தின்னுக்கிறான். 3.5 பவுன் நகை, 3 பவுன் நகை, 1.5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை கூட்டின்னு வந்தான். பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். பக்கா போர்ஜரி. இது எனக்கு ஒரு வருஷம் முன்னே தெரிஞ்சு அவனுக்கு பண்ணுக்கு ஏஜ் இல்லாத விட்டு மகளிர் டெஸ்ட்ல வந்து கேஸ் கொடுத்தான். 24 கேஸ் கொடுக்கலான்னு வந்தேன். மகளிர் டெஸ்ட்ல கேஸ் எடுக்கல. கேஸ் எடுத்திருந்தாங்களா எனக்கு அன்னைக்கே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். அன்னைக்கே நான் தூக்கி எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம். அவனை இன்னைக்கு கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கிறான். அவங்ககிட்ட என் பொண்ணை மீடுத்திருந்தான். அவங்ககிட்ட போனாக்கா ரொம்ப என் பொண்ணை சீரழிஞ்சு போவான். அதனால என் பொண்ணு எங்கள் பொண்ணு அவங்க எனக்கு காப்பாற்றி மீட்டு கொடுக்கலாம்.
கேரக்டர் சரியில்லை சார். எல்லாம் தயவு செஞ்சு எப்படியானா என் பொண்ணை மீட்டு கொடுங்க. இதுதான் அரசாங்கத்தை நான் கோரிக்கை வைக்கிறேன். இன்னொரு பொண்ணு கூட 4 நாளைக்கு நான் பைக்கில் உட்காந்து போனேன். இதே என் பொண்ணுங்க சொன்னேன், பொண்ணு சரியில்லைம்மா, கேரக்டர் சரியில்லைம்மா. சரிப்பா, நான் அதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அது மாதிரி எதுவும் இல்லை, நீ ஏன் அது மாதிரி கவலைப்படுற, நம்பி வச்சு சனிக்கிழமை மதியானம் வீட்டில் சாப்பாடை போட்டு வர வச்சு கூட்டிட்டு போய்க்கிறான். அவங்ககிட்ட என் பொண்ணை மீடு தருனாங்க. பொண்ணு லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அவன் நல்லா இருந்தால் கூட நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். சுத்தம் கேரக்டர் சரியில்லை, பொம்பளை கேடு கட்டு பொம்பளை பொறுக்கி. ஏன்னா அவனோட கேரக்டர் விசாரிச்சோம், ஒரே 10 விசாக்கு புரோஜனம் ரெக்கார்டே இருக்கு என்கிட்ட. அவனை பற்றி ஊரில் விசாரிச்சு ரெக்கார்டே என்கிட்ட இருக்கு. ஊரில் அவனுடைய கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி தெரிஞ்சு ஊர் கவுண்டர் மூலிமா விசாரிச்சுது. ஊர் கவுண்டர் மூலிமா அவனோட கேரக்டர் நான் விசாரிச்சுல சுத்தமாக ஒரே 10 விசா கேரக்டர் சரியில்லை. அவனுக்கு இதே பொழப்பான். அவரோட ரெக்கார்டே என்கிட்ட இருக்கு. அதனால என் பொண்ணை மீட்டு கொடுங்க. அவர் மேஜர் 19 வயசு 4 மாதம் ஆகுது. இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணுற ஏஜ் இல்லைன்றதான் நான் நினைக்கிறேன். ஆனால் பக்குவம் கிடையாது.